கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச் செமிழான் பொங்கிப் பெருகும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க இரவு சாப்பாடு தானே நம்பி. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் அம்மா எனக்கு செய்த அந்த சாப்பாட்டை தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். நான் செய்து காட்டிட்டு நான் சாப்பிட போறேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க பெரிய பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அம்மா எனக்கு இப்படி செஞ்சு தருவா. இந்த புட்டு வந்து என்னன்னு சொல்றது, அரிசி மா புட்டு நல்லா சூப்பரா செஞ்சு தருவா. எனக்கு அது சொல்ல தெரியாது, நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? அதை எப்படி செய்யறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்ப என் அம்மா எனக்கு சொல்லி தந்த மாதிரி நான் செய்ய போறேன், உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஆனா இந்த அம்மாவோட நான் இப்ப கதைக்கிறேன் இல்ல, சில பேரால நான் கதைக்காம இருக்கிறேன். நான் இந்த அம்மா இங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இப்ப இந்த அம்மா சொல்லி தந்த மாதிரி நான் செய்ய போறேன், வாங்க செய்யலாம். இப்ப கத்திரிக்காய் பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். பொரியட்டும். என் மகனை பாருங்க, அவருக்கு பொறுமை இல்ல, ஓடி ஓடி போறதும் பாருங்க. எங்க பண்ணீங்க இப்ப? ஏன் தங்கச்சியோட தனத்துக்கு இப்ப எங்களை தண்ணி கொதிச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டு ஊத்துவோம், கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இங்க அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன், அதில் விட்டு குழைக்க வேண்டிய. இது வந்து வறுத்த சிவப்பரிசிமா. குழைப்பம். தண்ணி காணாடிக்கு பார்த்து பார்த்து விட்டு குழைக்க வேண்டிய. இப்ப இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி சுளகளை போட்டுட்டு கொத்தி எடுப்போம். டம்ளரால தேய்ச்சி விட்டுட்டு இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தி எடுக்க வேண்டிய. இப்ப புட்டெல்லாம் கொத்தியாச்சு, அவிக்க போடுவோம். உங்களுக்கு விருப்பம்டா தேங்காய்ப்பு சேர்க்கலாம், நாங்க தேங்காய்ப்பு சேர்க்கல. நான் ஸ்கீமர்ல தான் போடுறேன், நீங்க நீத்திப்பட்டியிலேயும் அவிக்கலாம். இனி மூடிட்டு அவிய வைப்போம். இதுல புட்டு அவியுது. இனி கத்திரிக்காய் பொரியட்டுக்கும் பொரிஞ்சோடனே புட்டு அவிஞ்ச உடனே நாங்க ரெடி பண்ணுவோம். கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சிட்டு இப்ப புட்டு அவிஞ்சிருக்கும் இறக்குவோம். அரிசிமா புட்டு ஒரு வாசம் தான். நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் எல்லாம் எங்களோட அம்மா இது செய்யறவா. நல்லெண்ணெய் விடுவோம். அப்படியே நல்லெண்ணெய் வாசம் அப்படியே தள்ளன்னு இருக்கும். சூடாட்டும். நல்லெண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமா கடுகு சேர்க்கிறேன். செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, உள்ளி, சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க. இது வந்து சரக்கு தூள். இந்த சரக்கு தூள் பாத்தீங்கன்னு சொன்னா மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைக்கிறதா இந்த சரக்கு தூள். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இதை நான் அரைச்சி வச்சிருக்கேன். இதுவும் இந்த அம்மா சொன்ன அளவுகள்லயே நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் போடுவோம். போட்டு இதை காந்துடுவோம். இனி இதோட முட்டை 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்துடுவோம். கொஞ்சமா மிளகுதூள் அதுலயும் இருக்கு, இருந்தாலும் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கலந்துடுவோம். இனி இதோட பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்ப்போம். இதையும் நல்லா கலந்துடுவோம். இனி இதோட நாங்க புட்டை வச்சு வச்சிருக்கோம் தானே, எங்களுக்கு தேவையான அளவு போட்டு பிரட்ட வேண்டியதான். இப்படிதான் எங்க அம்மா எனக்கு செஞ்சு தரவா.
கொஞ்சம் புட்டா போட்டா செம்ம டேஸ்டா தான் இருக்கு, ஆனா காணாது. அதனால தேவையான அளவுக்கு போட்டு பிரட்டுவோம். நல்லா பிரட்டி விடுவோம். இது காணாது கூட எனக்கு மட்டும் அது காணும். கொஞ்சம் புட்டு போட்டா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் போடுறா காணும். நல்லா இவ்வளவு தம்பி சொல்றது காணும், இந்த காணும் இல்ல அவன் சொல்றது காணுமாமா, அப்ப டேஸ்டா இருக்கும். அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு கொஞ்சம் தான் செய்வா சட்டிக்கா, நான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இப்ப நாங்க பெரிய ஆயிட்டோம். ஓகே, நல்லா கலந்து விடுவோம். இப்ப சூப்பரா புட்டு ரெடி ஆயிட்டு பாருங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இப்ப எங்களோட சுவையான புட்டு பிரட்டல் ரெடி. எங்க அம்மா எனக்கு இப்படி சட்டியோட கொண்டு வந்து வச்சுதான் சாப்பிட வைப்பா. ஆனா இப்ப நாங்க சட்டியோட சாப்பிட முடியாத பிளேட்ல போட்டுட்டு நான் உங்களுக்கு பாட்டிவா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா அதே சுவை இருக்கான்னு பாப்போம் வாங்க. கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே குள்ளச்சி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லெண்ணெய் எல்லாம் அப்படியே வாசம் கையில பிறந்து அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு, அப்படியே இருக்கு. செம்மையா இருக்கு. வாக்கு தரும் இல்ல. நான் பெரிய விளையாட டைம் சாமிப்பட்டு கேட்க எங்க அம்மா அப்படிதான் செஞ்சு அரை கிலோ கொண்டு வந்து ஆக்கட கண் படக்கூடாது கதவுக்கு பின்னால ஒளிச்சு வச்சு இருக்கு தருவா. எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கும். அப்படி இருக்குங்க, அவங்களோட கை வண்ணமே வண்ணம் தான், அப்படி இருக்கும். இது வந்து குழந்தை பெட்டாக்கள் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். இது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. மற்றது பெரிய பிள்ளையானாக்கள் சாமியப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் இது செஞ்சு கொடுக்குறது. அதெல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிடுவாருங்க, செம்மையா இருக்கும். ஆனா நல்லெண்ணெய் எல்லாம் செய்யணுமா. சூப்பரா இருக்கு. எங்க அம்மா வந்து முட்டை உடிக்க தருவா. பெரிய விளையாண்ட எனக்கு முட்டை உடிக்க தந்துட்டு அந்த முட்டை கோதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊத்தி தருவா குடிக்க. நாட்டு முட்டை அதுல இப்படி அந்த முட்டையெல்லாம் செய்வாரு போல, நல்ல செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். எங்களோட அம்மாவோட கைவண்ணத்தை நீங்களும் செய்து சாப்பிட்டு மகிழுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டேட்டா. இப்ப பாருங்க எத்தனை பேருக்கு புழுங்கு மண்டு. ஓகே, பாய் பாய்.